கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆண்டவருடைய பிறப்பின் அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சில சத்தியங்களை கற்றுத்தருகிறார். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பல தடைகள் உண்டாகிறது. கடவுள் மனிதனாய் பிறக்க வேண்டும் என்று ஏதேன் தோட்டத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் காலங்கள் நிறைவேறும் பொழுது, இன்றைக்கு சுமார் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பிறந்த பொழுது, அல்லது இயேசு பிறக்கும் அந்த காலம் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து பிறப்பது இந்த உலகத்திற்கே மகிழ்ச்சியான காரியம். இந்த உலகத்திற்கே பாவ பரிகாரம் உண்டாகிற ஒரு காரியம், இந்த உலகத்துக்கே ரட்சிப்பு உண்டாகிற ஒரு காரியம். மிகுந்த நற்செய்தி, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நல்ல செய்தி. கிறிஸ்து உங்களுக்காக இன்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இந்த செய்தி சொல்லப்படும் பொழுது வருகிற 2வது தடை, லூக்கா 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே கேப்ரியேல் தூதன் மரியாளிடத்திலே வந்து சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். உன்னிடத்தில் இயேசு பிறப்பார் என்ற செய்தி சொன்ன பொழுது 2வதாக வந்த தடை, அவள் ஒரு இளம் பெண், இன்னும் திருமணமாகவில்லை. ஒருவேளை நியாயமான சிந்தனை என்றே நாம் வைத்துக்கொள்ள, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே, இது எப்படி நடக்கும்? நான் எப்படி கர்ப்பவதியாக முடியும்? புருஷனை அறியேனே என்று அவள் சொல்லும் பொழுது, இது நியாயமான நம்முடைய சிந்தனைகள், நியாயமான நம்முடைய காரியங்கள். பல நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் உன்னை குணமாக்குவார் என்கிற செய்தி சொல்லப்படும் பொழுது, அதை நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை தான் இருக்கிறது. 75 வயது ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லுகிறார். சாத்தியமே இல்லை. 99 வயது ஆகிறது, சாத்தியமே இல்லை. நாகமான் குஷ்டரோகி யோர்தான் ஆற்றில் போய் 7 தரம் மூழ்கி எழும்பு, உனக்கு சுகமாகும் என்று சொன்ன பொழுது அதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை. அப்படித்தான் மரியாள் கேட்கிறார்கள், புருஷனை அறியேனே எப்படி ஆகும் என்று. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாய் சொல்லுகிறார். இந்த தடை எப்படி நீக்கப்படுது பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உனக்குள் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். சந்தேகங்கள், உலக பிரகாரமான நியாயமான சந்தேகங்கள் வரும் பொழுது அவைகளை மேற்கொண்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுதுதான் அசாத்தியமானவைகள் சாத்தியமாகிறது, முடியாதவைகள் முடியும் என்று ஆகிறது, இல்லாதவைகள் இருக்கிறவைகளைப் போல மாறுகிறது. தேவ ஆவியானவருடைய வல்லமையினால் இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் நிரப்பப்படும் பொழுது மட்டும்தான் உலக பிரகாரமான நியாயமான அறிவியல் பூர்வமான பல சந்தேகங்கள் ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இடைஞ்சலாய் இருக்கிறது, இடையூறாய் இருக்கிறது. அந்த தடைகளை விலக்க வேண்டுமானால் தேவ ஆவியானுடைய வல்லமையினாலே நாம் நிறைந்திருக்க வேண்டும். கேட்போமா ஆண்டவரிடத்தில்? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலே
எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது மூடிக்கொள்வீராக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. கிறிஸ்துமஸ் காலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நிரம்பினவர்களாய் ஆண்டவரே அசாத்தியமானவைகள் சாத்தியமாகும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் நடைமுறையிலே நடப்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகள் இல்லாத நிலைமையிலும் அவைகள் அற்புதமாக எங்கள் வாழ்க்கையிலே நடப்பதற்கு இப்பொழுதே உடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.